தியானத்தோடு 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே ஜெபத்தோடு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தில் எல்லாரும் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். எல்லாருமே வேதத்தை திருப்பணும். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கோங்க. வாசிக்கலாமா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாம் பின்னாடியெல்லாம் வேதத்தை எடுத்துட்டிங்களா? தேடுறீங்களா? பழைய ஏற்பாடில் தேடாதீங்க, தேடினா கண்டடைய மாட்டீர்கள். புதிய ஏற்பாடில் தேடுங்கள், தேடினால் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு புதிய ஏற்பாடிலே கிடைக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை கொஞ்சம் விளக்கு எதனா பத்தலைன்னா விளக்கையும் ஏற்றி என்ன பண்ணுங்க, தேடி பாருங்க. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்க, ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. பின்னாடி ஒரு வேளை இல்லைன்னா அந்த ஃபோனு கையில் இருக்குள்ள அந்த ஃபோனையும் தேடி பார்த்து எடுத்துருங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு ஏதாவது விளக்கம் வேணுமா? இதுக்கு எதாவது விளக்கம் வேணுமா? அவ்வளோதான், மெசேஜ் முடிஞ்சிருச்சு. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். அதில் எது நலமானதோ அதை பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆயத்தத்தோடு வந்திருப்பீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேச போகிறாங்க. சில காரியங்களை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச ஆசைப்படுகிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நான் பேசுகிறது பின்னாடி கேட்குதில்ல, அந்த கீபோர்ட் சத்தத்தை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுங்க. கீபோர்டு எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கும். நான் இதை ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கலான்னு நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன். அதனால் பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கணுன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். எங்கூட உட்காடுறீங்களா? இல்லை ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதுக்கு கம்மியாலாம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒன்று 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம், ஒரு 2 மணிக்குள்ளே முடிச்சிடுறேன். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. சில பேர் மூஞ்சி மாறிடுச்சு. அல்லேலூயா. ஓகே, நிறைய காரியங்களை குறித்து இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் தன்னுடைய தெசலோனிக்கிய திருச்சபைக்கு எழுதும்போது சொல்கிறாங்க, எப்போ இந்த உலகத்தில் அதிகமான காரியங்கள் இருக்குது, உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, அதனால் ஃபோன் இருந்திருந்தால் அதையும் சேர்த்து சொல்லியிருப்பார். அந்த காலத்தில் சினிமாவில் ஒரு வேளை சினிமாவை குறித்து சொல்லியிருப்பார். அந்த காலத்தில் சில காரியங்கள் இல்லை, ஆனால் அந்த காரியங்களில் சில வித்தியாசமான சூழ்நிலைகள்லாம் இருந்தது. அந்த காரியத்தை எல்லாவற்றையும் பவுல் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வச்சுட்டு தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்கிறாங்க, எப்போ எல்லாவற்றையும் சோதித்துப்பார். எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் சோதித்துப்பார். அனுபவின்னு சொல்லலை, தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அனுபவின்னு சொல்லலை, சோதித்துப்பாருன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஃபோன் ஸ்டோர் ரூமுக்குள்ளே போகிறோம், ஒரு லேப்டாப் ஸ்டோர் ரூமுக்குள்ளே போகிறோம், இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பைக் ஸ்டோர் ரூமுக்குள்ளே போகிறோம். அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே போனால் அந்த பைக் என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? இங்கிலீஷில் என்ன இருக்குது? டெஸ்ட்டுன்னு இருக்கும். எல்லாவற்றையும் டெஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஒருவேளை நான் எக்ஸல் வண்டி எடுத்துட்டேன், என்ன பண்ணிட்டேன்? நான் டெஸ்ட்டு பண்ணல, எக்ஸல் ஸ்கூட்டி தெரியும்ல, ஸ்கூட்டி எடுத்துட்டேன். எனக்கு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஒட்டகம் ஒரு எலி மேலே உட்காந்து உள்ளத்துக்குள்ளே தோணி இருக்கும், நான் வெளியே சொல்லிட்டேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன்ட்டு. கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்போ எனக்குன்னு ஒரு வண்டி இருக்குது, அதை நான் சோதித்து என்ன பண்ணணும்? என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும்? எனக்கு பட்ஜெட்டு இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் போய் ஸ்கூட்டி எடுத்தேன்னா அது ஓட்ட முடியாது. அதே பட்ஜெட்டுக்கு நான் வேறு பைக் என்ன பண்ணணும்? ஒரு யூனிகான் பைக்கோ இல்லை ஒரு டிவிஎஸில் ஏதாவது ஒரு பைக்கோ என்ன பண்ணலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே ஃபோன் ஸ்டோர் ரூமில் போகிறோம். நான் நல்லா நிறைய நேரம் ஃபோன் பேசுவேன்னா வேறு யாரு கூடயும் இல்லை, நான் ஒர்க்கு சம்மந்தமாக நிறையா ஃபோன் பேசுவேன், நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுவேன், நிறைய மேப் பார்ப்பேன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்?
அல்லேலூயா. அங்கே போய் 1100 ஃபோன், அது யாருக்கான தெரியுமா? 1100 ஃபோன். அந்த ஃபோன் வாங்கினா என்ன ஆகாது? எதையும் பண்ண முடியும். ஒன்றும் ஃபோனு தான் என்ன பண்ண முடியும், நெட்டு பண்ண முடியாது. அப்போ சோதித்து பார்ப்பது என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. இப்போ நான் உலகத்தில் இருக்கிறத சொல்லிட்டேன், இப்போ வேதத்துக்குள்ளே வருவோம். அல்லேலூயா. சோதித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதே பவுல் தான் சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. இது எனக்கு தகுதியா அப்படின்றத சோதித்து பார்க்கணும். நான் ஆலயத்துக்கு வரும்போது இந்த ட்ரெஸ் போட்டு வந்தால் எனக்கு சரியாக இருக்குமா? இன்னைக்கு கொஞ்சம் கடினமாக பேசுவேன், அடுத்த டைம் என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. அதுக்காகவே தான் பேசுகிறேன். அல்லேலூயா. அடுத்த டைம் உங்கள் பாஸ்டர் என்னை கூப்பிடக்கூடாது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மெசேஜ் இருக்கும். அல்லேலூயா. சோதித்து பார்க்கணும். சோதிக்காமல் எனக்கு இஷ்டப்படி வாழ்கிறேன்னா அது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அல்ல. பவுல் தெளிவாக சொல்கிறார், தெசலோனிக்கே திருச்சபையை பார்த்து நீ சோதித்து பார், அதில் சோதித்து பார்த்து எது நலமானதோ அதை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தகுதியோ அதை பிடிச்சிக்கோ. வாலிப பிள்ளைங்களும் சரி, சின்ன பசங்களும் சரி, இந்த காலத்தில் எதை சோதிக்கணும்னா, நான் இதை படித்தா எனக்கு சரியாக இருக்குமான்றதை சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. வீட்டில் உட்காந்து 24 மணி நேரம் ஃபோனே என்ன பண்ணக்கூடாது. ஃபோன் பார்க்குறீங்களா? அது இப்போ உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். 24 மணி நேரம் உட்காந்து ஃபோன் பார்க்குறோமா? 24 மணி நேரம் உட்காந்து டிவி பார்க்குறோமா? 24 மணி நேரம் உட்காந்து சீரியல் பார்க்குறோமா? இங்கே சீரியல் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. இப்படி ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, நீங்கள் சிட்டியில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஒரு மாலுக்கு போகிறோம், அந்த மாலில் போய் ஏதாவது பொருள் வாங்குவோமா? மேக்சிமம் வாங்க மாட்டோம். முடியாதுன்னு சொல்லாதீங்க, அது ஒரு நாள் வாங்குவோம், கிருபையால் ஒரு நாள் வாங்குவோம். ஆனால் என்ன பண்ணுவோம், சும்மா சுற்றி பார்க்க போவோம். எவ்வளோ நேரம் சுற்றி பார்ப்போம்? மாலுக்குள்ளே போனால் 1/2 மணி நேரத்தில் வர முடியுமா? ஏன்னா நானும் போயிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் பைபிள் காலேஜில் இருக்கும்போது எங்களுக்கு ஃப்ரீ டைமில் எங்களுக்கு இருக்கும்போது வெளியே போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நாங்கள் போகிற இடம் ஒன்றே ஒன்று, ஒரு மாலுக்கு தான். அந்த மாலுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம், ஒன்றும் போக மாட்டோம். ஒரே ஒரு டீயும் ஒரே ஒரு பர்கரும் மட்டும் சாப்பிட்டு வர்றதுக்கு 3 மணி நேரம் என்ன பண்ணுவோம். அல்லேலூயா. இப்போ தான் தெரியுது அந்த 3 மணி நேரம் வேஸ்ட்டுன்னு. அல்லேலூயா. அப்போ சோதித்து பார்க்கணும். எனக்கு ஒரு காலம் இருக்குது, நான் உங்களை போகாதீங்கன்னு சொல்லலை. அந்த நேரத்தில், பொன்னான நேரத்தில் வேறு ஏதாவது என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நலமான ஒரு காரியம் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம் இருக்குது, என் கையில் ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருக்குது, என் கையில் ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு காரியம் இருக்குது. அதை நான் நலமாக பிடிச்சுக்கணும். அதை பிடிக்காததுனால தான் சில சூழ்நிலைகளில் பிரச்சனையும் போராட்டமும் வருது. அல்லேலூயா. எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கை இந்த வேதத்தில் வச்சுருக்காங்க. அதை நான் ஆராய்ந்து பார்க்க, சோதித்து பார்க்க நான் தவறிவிட்டேன். என் நேரத்தை நிறைய தேவையில்லாத விஷயங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் கர்த்தர் எனக்காக என் குடும்பத்திற்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். அல்லேலூயா. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த மெசேஜை கேள்வி கேட்க மாட்டேன், நீங்கள் எழுதி வச்சுருக்கிறத பார்ப்பேன். ஒருவேளை எழுதலைன்னா 100 டைம் இம்போசிஷன் உங்கள் பாஸ்டர் வைப்பாங்க. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி இப்போ தேடுறது எங்கே தேடணும்னா பழைய ஏற்பாடில் தேடுங்க, அங்கே கண்டடைவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதிதின் காலத்திலே வாசிக்கலாம். அல்லேலூயா. அதில் நடுவில் ஒரு வார்த்தை இருக்கும், உலகத்தையும் அவைகள் உள்ளத்திலே. அல்லேலூயா. அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தூக்கம் வருதா? அல்லேலூயா. 1/2 மணி நேரத்துக்கே தூங்கக்கூடாது, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தை தேவன் எங்கே தெரியுமா வச்சிருக்கிறாங்க? நம்ம உள்ளத்தில் தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம உலகத்தை வெளியெல்லாம் தேட தேவையில்லை, உள்ளத்திலே தான். ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக ஆண்டவரோடு இருந்தாங்க.
ஆனால் உலகம் எங்கே தான் இருக்கு? உள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு மரத்திலிருந்து அழகா இறங்கி வந்து ஏவாள் அக்கா கிட்ட அழகா பேசுது. அக்கா, இந்த தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் உலகம் வந்து கேட்கும். அல்லேலூயா. தோட்டம் தான் ஆண்டவர் உண்டாக்குன தோட்டம் தான். ஏதேன் தோட்டம் யாரு உண்டாக்குனது? மனுஷனா உண்டாக்குனாங்க. ஆண்டவர் உண்டாக்குன தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ளே என்ன வருது? அழகா ஒரு பாம்பு வந்து அக்கா கிட்ட பேசுறாங்க. அக்கா கிட்ட மட்டும் இல்லை, அப்பா கிட்டையும் பேசுவாங்க. அல்லேலூயா. அழகா பேசுது. இந்த தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிடலாமா? உள்ளத்தில் பேசும். அல்லேலூயா. ஏன் இதை பண்ணால் தப்பு இல்லையே? ஏன் இதை செய்தால் தப்பு இல்லையே? ஏன் ஆண்டவர் மன்னிக்க மாட்டாங்களா? ஆண்டவர் கிருபையாக தானே இருக்கிறாங்க, ஏன் மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உள்ளத்துக்குள்ள. அழகா ஒரு கேள்வி என்ன பண்ணும்? இன்னைக்கு ஒரு நாள் பாவம் செய்தால் தப்பு இல்லை அப்படின்னு உள்ளத்துக்குள்ள கேட்கும். அல்லேலூயா. கேட்குதா? கேட்கும். அல்லேலூயா. இங்கே அதை தான் வசனம் சொல்லுது. அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவர் உலகத்தை வச்சிருக்காங்களாம். அல்லேலூயா. இதில் நலமானதை நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு நான் சில காரியங்களை அழகாக சொல்லித்தர போகிறேன். அல்லேலூயா. தேடுகிறவர்களெல்லாம் இன்னைக்கு கண்டடைய போகிறீங்க. என்னென்ன காரியத்தெல்லாம் தேடுறீங்களோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் இன்னைக்கு கண்டடைய உதவி செய்வாங்க. அல்லேலூயா. எதை தேடுறோம் அப்படின்றதுல முக்கியம். ஒரு அக்கா வெள்ளி காசை தொலைச்சாங்க. அந்த அக்கா எதை தான் தேடினாங்க? எதை தேடுறோமோ அதை தான் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன பசங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏபிசிடி அப்புறம் வீட்டில் போய் எழுதலாம். அல்லேலூயா. ஓகே. அவர் கிருபை என்றும்ல. நம்ம எதை தேடுறோமோ அதை இப்போ இன்னைக்கு கண்டடைய போகிறோம். எனக்கு வேதத்தில் அழகாய் பிடித்த ஒரு மனிதனை குறித்து பேச போகிறேன். திரும்பவும் ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். புக்கு போய் கடைசியில் தேடாதீங்க, வெளிப்படுத்தலில் தேடாதீங்க. புக்கே ஆதியாகமும் 26வது வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. அதிலிருந்து நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். அல்லேலூயா. ஈசாக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தான். கதை சொல்கிறேன், தூங்கிடாதீங்க. அல்லேலூயா. சின்ன பசங்க, கதை சொல்கிறேன், தூங்கிடக்கூடாது. ஓகேவா? ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட தொழில் வந்து சிலை வழிபட சிலைகளை செய்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு நாள் தோன்றி 75வது வயதில் ஆண்டவர் தோன்றி, எப்பா உனக்கு ஒரு தேசத்தை கொடுக்குறேன், ஒரு ஊரை கொடுக்குறேன். இப்போ இருக்கிற ஊரை விட்டுட்டு நான் காண்பிக்கிற ஊருக்கு வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், பெருக பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் வர வச்சாங்க. மனுஷனும் வந்துட்டார். பார்த்தா பிள்ளை இல்லை. என்ன இல்லை? 75 வயசாகிடுச்சு, பிள்ளை இல்லை. வந்துட்டார். சரி, வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஆண்டவர் செய்வாங்கன்னு பார்த்தா 25 வருஷம் பிரச்சனை தான். எகிப்து தேசத்துக்கு போனார், அங்கேயும் பிரச்சனை. கானான் தேசத்தில் இருந்தால் கானான் தேசத்துலேயும் பிரச்சனை. தன்னுடைய அண்ணம்மையம் இருந்தால் அண்ணம்மையும் கூட என்னது பிரச்சனை. சரி, சாரால் கூட இருக்கா, நிம்மதியாக இருக்கான்னு பார்த்தா இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளாலையும் என்னது. சரி, அவனுக்கு பிறந்த பிள்ளைனாலையும் ஆசீர்வாதமாக இருக்காங்க, அங்கேயும் என்னது. ஆனால் வாக்கு தத்தம் இருக்குது. அல்லேலூயா. பிரச்சனை இருக்குது, வாக்கு தத்தம் இருக்குது. ஆனால் பையன் தாத்தா கையில் ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது. என்ன இருக்குது? இந்த குச்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குச்சியை மட்டும் தெளிவாக ஞாபகம். தாத்தா கிட்ட ஒரு குச்சி இருக்குது. ஆபிரகாம் தாத்தா கிட்ட ஒரு குச்சி இருக்குது. 100 வயசாக இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு. இப்போ வயசான காலத்தில் ஒரே ஒரு பொல்லை தங்கமாக பிறந்திருக்கு. எப்படி பார்த்துருப்பாங்க யோசித்து பாருங்க. அம்மா கீழே இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பையன் நடக்கிறேன்னு சொன்னா கூட 5 வயசு வரைக்கும் இடுப்பில் வச்சுட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க? தண்ணி எடுக்க போனாலும் சரி இடுப்பில் தான் வச்சுட்டு போவாங்க. பாத்திரம் கழுவு போனாலும் இடுப்பில் தான் வச்சுட்டு போவாங்க. வீட்டில் சமையல் செஞ்சுருந்தாலும். ஏன்னா எந்த வயசில் பிறந்த பிள்ளை? அம்மாவுக்கு 90 வயசு, அம்மாவுக்கு 90 வயசு, அப்பாவுக்கு. இப்போ அப்பா ஆடு மேய்க்க போகிறாரு, இல்லை ஆடு மேய்க்கிறவங்களா விசாரிக்க போகணுன்னா அப்பா இடுப்பு மேலே வச்சுட்டெல்லாம் போக மாட்டார். தோல் மேலே தூக்கி வச்சுட்டு என் புள்ளடா அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணுவார்? காமிச்சிட்டு போவார். செல்லமாக வளர்ந்த புள்ள. எப்படி வளர்ந்த புள்ள? ஒரு நாள் ஆண்டவர் பலி கொடுக்கணும்னு சொன்னார். செல்லமாக வளர்ந்த புள்ளையும் தூக்கிட்டு போய் பலி கொடுக்க போனார். அங்கே ஒரு ஆடு கிடச்சிது. ஒரு அற்புதம் நடந்தது. அதுக்குள்ளெல்லாம் போகலை. திருப்பவும் பிள்ளையை கூப்பிட்டு வந்த. அல்லேலூயா. அப்படியே பிள்ளையை கூப்பிட்டு வந்து இப்போ வீட்டில் திரும்பவும் வளர்க்குறாரு. ஒரு நாள் வந்தது. தூங்கிட்டு இருந்த அம்மா முழிக்கல. தூங்கிட்டு இருந்த அம்மா
ஈசாக்கு போய் எழுப்புறாரு, என்னை மடி மேலே உட்காந்து வச்சு கொஞ்சனீங்களே, என்னை போகிற வரும் போதெல்லாம் என்னை பாசமாக பார்த்தீங்களே, அம்மா இல்லை அம்மா மறிச்சிட்டாங்க. ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. ஆறுதல் சொல்ல ஒரு மனைவி என்ன பண்ணாங்க, ஆண்டவர் கொண்டு வந்தாங்க. அந்த மனைவியோட பேர் என்ன? சூப்பரா தெளிவாக இருக்கீங்க, அல்லேலூயா. ரெபேக்காலை கொண்டு வந்தாங்க. ரெபேக்காலை பற்றி வசனம் சொல்லுகிறது, தன் தாயின் ஸ்நானத்தில் வந்ததுனால அவன் ஆறுதல் அடைந்தான்னு என்ன பண்ணுது? குடும்பத்தில் தாய்மார்கள் ஆறுதலாக இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாய்மார்கள் சத்தம் தான் அதிகமாக வரணும். அல்லேலூயா. ஆறுதல் உள்ளவர்களாய் தாய்மார்கள் என்ன பண்ணணும்? கணவன்மார்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வேலை செய்கிறோம். அதனால் 2 பேருக்குமே ஈக்குவலானது தான். தாய்மார்களும் ஆறுதலாக இருக்கணும், தகப்பன்மார்களும் ஆறுதலாக இருக்கணும். அல்லேலூயா. நான் இன்றைக்கி குடும்பத்தை பற்றியெல்லாம் மெசேஜ் கொடுக்கல, அது பெரிய மெசேஜ். அல்லேலூயா. இப்போ அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்துடும். இப்போ கொஞ்ச நாட்கள் போச்சு, அப்பாவும் என்ன பண்ணலாம், முழிக்கல. அப்பாவும் ஒரு நாள் மறிச்சிட்டாங்க. இப்போ சொத்துன்னு ஒன்றும் இல்லை. இப்போ சொந்த வீடு இருந்தால் என்ன பண்ணுவோம்? சொத்து எழுதுவோம். என்ன எழுதுவோம்? சொத்துனா இப்போ ஒரு உயில் எடுத்து, நமக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, உங்கள் பாஸ்ட்டுக்கு அதோட டீட்டெயிலெலாம் தெரியும், உட்கார வச்சு கேளுங்க. ஒரு சொத்து என்ன பண்ணுறாரு? எழுதி, இப்போ இந்த வீடு யார் பேரில் இருக்கோ அவங்களோட பிள்ளைகளுக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இவங்க தான் உரிமை அப்படின்னு எழுதி வைப்பாங்க. ஈசாக்குக்கு சொத்து இல்லை. என்ன இல்லை? ஆனால் அப்பா கிட்ட ஒரு சொத்து இருக்குது. கையில் என்ன வச்சுருக்காருன்னா ஒரு கோல் என்ன வச்சுருக்காரு? அந்த கோலை இப்போ போய் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த கோலை இப்போ ஈசாக்கு எடுக்கிறாரு. அல்லேலூயா. கொஞ்சம் தூக்கம் வருதா? அல்லேலூயா. இப்போ அந்த கோலை எடுக்கும்போது ஈசாக்கு அதில் சில காரியங்களை எழுதி இருக்கிறத பார்க்குறாரு. அல்லேலூயா. அந்த கோலை குறித்து இன்னைக்கு பேச போகிறேன். அல்லேலூயா. அந்த கோல்ல அநேக காரியங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் அநேக காரியங்களை எழுதி வச்சுக்க. என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு இந்த வயசில் நான் விருத்த சேதனம் பண்ணேன். இஸ்மவேல் இந்த வயதாக இருக்கும்போது பிறந்தான். இஸ்மவேல் இந்த வயதாக இருக்கும்போது வீட்டை விட்டு என்ன பண்ணா? ஃபுல்லாக வம்ச வரலாறு எழுதி வச்சிருக்காரு. ஒரு கோலில் அழகாக எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏன் நான் கோலை பற்றி சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் யாத்ராகமத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆரோனின் கோல், வேதாகமத்தில் கோலை குறித்து வாசித்தோன்னா கோல் கொஞ்சம் முக்கியமானது. மோசையோட கோல் மிக முக்கியமானது. இந்த மாதிரி கோல் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். பழைய காலங்களில் அவங்களுடைய வரலாறை எதில் எழுதி வைப்பாங்கன்னா, அதாவது ஆபிரகாம் மோசே இவர்களுடைய காலகட்டத்தில் எதில் எழுதி வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா கோலில் எழுதி வைக்கிற பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் மோசையின் காலகட்டம் வரும்போது தான் கோல்ல இருந்து கல்லில் எழுதுகிற காலங்கள் என்ன பண்ணுது? கல்லுலையும் மாட்டோட தோல்லையும் எழுதுகிற, தோல் சுருளில் எழுதுகிற காலகட்டங்கள் அதற்கப்புறம் தான் என்ன பண்ணுது? கல்வெட்டின் காலகட்டங்கள் மோசையிலிருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இருந்தது யாரில் ஆரம்பிச்சதுன்னா கோலில் எழுதி வைக்கிற பழக்கம். அல்லேலூயா. இப்போ ஈசாக்கு தன்னுடைய அப்பாவோட கோலை எடுத்து பார்க்குறாரு. அழகாக எழுதி வச்சிருக்காரு. என்னைக்கு எகிப்து தேசத்துக்கு போன, எகிப்து தேசத்தில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க அழகாக இருக்குது. அப்போ ஈசாக்கு அதில் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கிறார். அதில் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. இது வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாத ஈசாக்குக்கு அப்பா அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறத அவன் நோட் பண்ணி பார்க்குறான். அல்லேலூயா. அது என்ன ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல முடியுமா? இது வரைக்கும் பார்த்தான், எல்லாமே தெளிவாக இருக்குது, அப்பா சொல்லி தந்த எல்லாமே இருந்தது. இப்போ அவன் திருப்பி பார்க்கும்போது ஆசீர்வாதமே இல்லைன்ற இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை அவன் நோட் பண்ணுறான். இந்த ஆசீர்வாதத்தை நான் கவனிக்கவே இல்லையேன்ட்டு ஈசாக்குக்கு அப்போ தான் தோணுது. ஞாபகம் இருக்கா? வருமா? சூப்பர். அதை குறித்து தான் பேச போகிறோம். அல்லேலூயா. கிணறை பற்றி பேச போகிறோம். எதை பற்றி? சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். தன் தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் இவன் போய் மூளையில் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சு அழலை. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன். ஈசாக்கு
மாலை தோறும் எங்கே போவார்னா தியானிக்க வனாந்திரத்தில் தியானம் பண்ண போவார். இவர் வனாந்திரத்தில் தியானம் பண்ண போகும்போது தான் எதிர்த்தாப்புல யார் வந்ததுன்னா தன்னுடைய மனைவி ஒட்டகத்தில் என்ன பண்ணுறாங்க, அல்லேலூயா. அப்போ தியானிக்க போகிற மனுஷன் தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம், செல்ல அப்பா, பாசமான அப்பா, நஷ்டம் வந்ததுக்கு அப்புறமா போய் மூளையில் உட்கார்ந்த அழலை சோதித்து பார்க்குறார். அல்லேலூயா. இதில் ஏதாவது நலமான விஷயம் இருக்குமான்னு கொஞ்சம் சோதித்து என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் சோதித்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் 26வது வசனத்தில் நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தராங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, போதும், அப்பா எந்த வழியில போனாங்களோ அதே வழியில தான் போகணும்னு ஈசாக்கு நினைச்சார். ஏன்னா சோதித்து பார்க்கும்போது அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. அப்பா பஞ்சகாலம் வரும்போது எங்க போனாங்க, வசனத்துல வாசிக்கும் போது ஆபிரகாமின் காலத்தில் இருந்த அதே பஞ்சம் ஈசாக்கின் காலத்துல வந்தது. அப்ப அப்பாவுக்கு பஞ்சம் இருக்கும்போது அப்பா எங்க ஓடி போனாங்கன்னா எகிப்துக்கு போனாங்க. நான் அங்கதான் போகணும்னு நினைக்கும் போது சோதித்து பார்க்கிறவருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு அற்புதம், கர்த்தர் பேசுவாங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சோதித்து பார்க்கிறவருடைய வாழ்க்கையில தான் அற்புதம், கர்த்தர் பேசுவாங்க. சும்மா ஜோம் பண்ற வாழ்க்கையில என்ன பண்ணாது, உட்காந்து தியானிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் சோதித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில் இது வந்தா நான் இது அற்புதம் நடக்குமா, இது செய்தா அற்புதம் நடக்குமா. இப்ப சோதித்து பார்க்கிறார். நான் எகிப்துக்கு போனா அப்படின்னும் போது கர்த்தர் அங்க வராங்க. எப்பா நீ எகிப்துக்கு போகாத, நீ இருக்கிற இடத்துலயே. அல்லேலூயா. இப்ப சோதித்து பார்க்கிறவனிடத்துல கர்த்தர் பேசுறாங்க, இருக்கிற இடத்துலயே இருன்னு சொல்லும் போது அங்க நிறைய வாக்குத்தத்தத்தை குறித்த ஆண்டவர் சொல்றாங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் போகல, நேரம் போயிடும். அப்படியே நீங்க 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்கு கேராயிலே குடியிருந்தான். சொந்த ஊர் கிடையாது, எல்லாமே நண்பர்கள் கிடையாது, ஒரு அந்நிய தேசத்துல குடியிருக்கிறார். அல்லேலூயா. அதை தொடர்ச்சியா அப்படியே வாசித்துட்டு வாங்க பார்க்கலாம். அப்படியே தொடர்ச்சியா வாசித்துட்டு வந்து 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா, 2வது இதுக்கப்புறம் இவன் தான் ரியாக்ஷன் பண்றான். அல்லேலூயா. நேற்றுக்கு சொல்லும் போது சொன்ன தெரியுமா, என் பிரச்சனை என் போராட்டம்னு என்ன பண்ணக்கூடாது, உம்முடைய போராட்டம் உம்முடைய பிரச்சனைன்னு என்ன பண்ணணும். சங்கீதம் 92 போய் வீட்டில் வாசித்து பாருங்க. அங்கே உம்முடைய காரியம் அப்படின்னு என்ன பண்ணும். அப்போ ஈசாக்கு இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாரு, இப்போ நான் விதைக்கிறேன், பலன் வராதும் யார் கையில் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் வேலை என்ன பண்ணணும், வேலை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை செய்யலாமா, வேலை செய்யலாமா. இப்போ ஈசாக்கு வேலை செய்தாரு, போட்டது ஒரு மரச்செடியை தான் போட்டார். அங்கே பார்த்தா 100 மடங்கு வந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. திடீர்னு எங்கேயோ இருந்து பணம் வந்துருச்சு. பாஸ்டர் வெள்ளையும் சொல்லியுமா என்ன பண்ணுறாரு, தெரியுறாரு. எங்கே இருந்தோ திடீர்னு பணம் வந்துருச்சு, பாஸ்டர் காரு. அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன், உங்கள் பாஸ்டர் சொல்ல. அல்லேலூயா. எனக்கு நடக்கிறத சொன்னேன். அல்லேலூயா. திடீர்னு எங்கே இருந்தோ வந்துச்சுப்பா. பாஸ்ட் பார்த்தா மினுக்கா என்ன பண்ணுறாரு, எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க, மினுக்கா என்ன பண்ணுறாரு. அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு தான் அந்த அருமை. அல்லேலூயா. வெளியே பார்க்குறவன் எப்படினாலும் என்ன பண்ணலாம். அந்த கோரார் ஊரார் ஈசாக்க பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்கன்னா, பயபுல்ல எங்க இருந்தோ விதைச்சாம்பா, அறுவடை செஞ்சிட்டான், என்னவோ பண்ணிட்டான், என்னவோ எங்க இருந்தோ வந்துருச்சு. ஆனால் விதைக்கிறவனுக்கு தான் அந்த அருமை, அதில் உழுதவனுக்கு தான் அந்த அருமை. அல்லேலூயா. இப்போ விதைத்த உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாங்க.
இதுக்கு மட்டும்தான் ஆமேன் வருது. அல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதத்தை குறித்து பேசுனா நமக்கு எல்லாருக்கும் ஆமேன் வரும். வேற காரியத்தை பேசுனா ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்கு. யாரோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில தான் பிரச்சனையே இருக்கு. இப்ப யார் யாரெல்லாம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இன்றையிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்க கடவுதாக. ஆமேன். அல்லேலூயா. இன்னையிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? அப்படியே வாசிங்க பார்க்கலாம். தொடர்ச்சியா வாசிச்சுட்டே வாங்க. 20வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல காரணம் என்னன்னா 13வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அவன் ஐஸ்வர்யவானாய் மாறினான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன வந்துச்சான்? பொறாம வந்துச்சான். என்ன வந்துச்சான்? பொறாம வந்துச்சு. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அல்லேலூயா. லியோன் ஆரம்பிக்கலாமா பிரச்சனைய? பிரச்சனை வந்தாதான். நான் தான் நேற்றுக்கு சொல்லும் போது சொன்னேன், வீட்டிலேருந்து வரும்போது கூட இன்னொருத்தன் வருவான், 2 பேர் வருவாங்க, அதில் இன்னொருத்தன் வருவான். வரவனா வெளியே நிப்பாட்டுங்க. போகும்போது ரிட்டன் என்ன பண்ணுங்க, அந்த பிரச்சனையை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, அந்த பிரச்சனை இருந்தால் தான் சர்ச்சுக்கு ஒழுங்காக வர முடியும். அல்லேலூயா. பாஸ்ட் சொல்லும் போது இப்படி சொன்னாங்க. இன்னைக்கு திருவிருந்துன்னு நினச்சி எல்லாரும் என்ன பண்ணீங்க? அப்படியா? கத்த சத்தத்தை கேட்க வந்தீங்களா திருவிருந்துன்னு வந்தீங்களா? வந்தா சந்தோஷம். அல்லேலூயா. கத்த சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. இப்போ ஈசாக்குக்கு பிரச்சனை வருது. என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டான், பழுகி பெருக ஆரம்பித்தான், தன்னுடைய எல்லா ஆசீர்வாதமும் பலமாக வந்துச்சு. ஏன்னா 100 மடங்கு வந்துருச்சு. இப்போ ஊருக்குள்ளே பிரச்சனை வந்தது. முதல்ல ஒரு துறவை தோன்றான். ஏன்னா அது அவங்க அப்பாவோட இடம். நான் சொன்னேன் தெரியுமா, அந்த கோலில் அப்பா மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. துறவோட பேர், கிணத்தோட பேர் என்ன தெரியுமா? ஏசேக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த குச்சியில் எழுதி வச்சிருக்காரு, நான் ஒரு கிணறு தோண்டி இருக்கேன்பா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மேப்பையும் வரைஞ்சி இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கிணறு என்ன பண்ணியிருக்கேன், தோண்டி இருக்கேன். ஆனால் அதில் தண்ணி வந்துச்சா வரலையான்னு தெரியல. அந்த கிணத்தை நான் மூடிட்டேன். அந்த கிணத்தோட பேர் ஏசேக்கு. என்னவா? இப்போ பையன் போகிறாரு, ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, ஏன்னா குடியிருந்த இடத்துல பிரச்சனை. என்ன பிரச்சனைனா பொறாம வந்துருச்சு. பொறாம அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, கோபம் இருக்கிற இடத்துல கூட வாழலாம், பொறாமை இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. ஏதாவது முட்டை கிட்ட எதனா வச்சா கூட என்ன பண்ண முடியாது, அதை கூட எடுக்க முடியாது. நான் சூனியம். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. பின்னாடி பேசுறது புரியுதா? யாருன்னா கன்னடத்தில் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, நான் தமிழ் தான் தெரியும். அல்லேலூயா. இப்போ ஏசேக்கில் போய் தோண்ட ஆரம்பிக்கிறார். தோண்டா இந்த மனுஷன் கை வைக்கிறதெல்லாம் என்னவா இருக்கு, கை வைக்கிறதெல்லாம் பொண்ணாதான் என்ன பண்ணுது. ஒரு கதை சொல்லட்டுமா? சின்ன பசங்களா கவனிங்க. திடீர்னு ஒருத்தன் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணினே இருந்தானா, வேண்டினே இருந்தானா கடவுள்கிட்ட, கடவுளே வாங்க எனக்கு ஒரு வரத்தை தாங்கன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் கடவுள் அவன் முன்னாடி தோணி, உனக்கு என்னப்பா வேணும்னும் போது, நான் தொடுறதெல்லாம் என்னவா மாறணும், தங்கமாக மாறணும். அந்த மாதிரி ஈசாக்கு தொடுறதெல்லாம் என்னவா மாறுதுன்னா ஆசீர்வாதமாக மாறுது. இவன் தொடுறதெல்லாம் தங்கமாக மாறணும்னு ஜெபம் பண்ணானா. இவன் என்னென்னலாம் தொட்டானோ போனான். முதல்ல எடுத்தோடனே ஒரு ஸ்பூனை தொட்டான், தங்கமாக மாறிச்சு. 2வது போனான், சேரை தொட்டான், தங்கமாக மாறிச்சு. வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தொட்டான், வீட்டையே தொட்டான், வீடே என்னவா மாறிடுச்சு. இப்போ தங்கத்திலேயே என்ன பண்ணுறான், காலையில் ஜெபம் பண்ணவன் இதெல்லாம் பார்த்துட்டு நிம்மதியாகி பெருமூச்சாகி சாயந்தரம் ஆயிடுச்சு. காலையிலேருந்து மனுஷன் என்ன பண்ணல, சாப்பிடல. சாயந்தரம் போய் தட்டில் கை வைக்கலான்னு என்ன பண்ணா, சாப்பாட்டில் கை வச்சா சாப்பாடும் என்னவா மாறிச்சு, தங்கத்தை சாப்பிட முடியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண, இந்த மனுஷன் தொடுறதெல்லாம் அப்படி தான் மாறுது. ஏசேக்கில் போய் தொட்டாரு. ஏசேக்கில் என்ன வருது, அப்பா தோண்டும் போது தண்ணி வந்ததான்னு தெரியல, ஆனால் பிள்ளை தோண்டும் போது என்ன வருது. அல்லேலூயா. தண்ணி வந்த உடனே அந்த இடத்துக்கு திரும்பவும் பேர் வைக்கிறான். அப்பா வச்ச பேர் ஏசேக்குன்னு என்ன பண்ணுறாரு, அப்பா பேர் வச்சாரான்னு தெரில. ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், அப்பா ஒருவேளை அதே பேர் வச்சிருந்தா பிள்ளை அதே பேரை திரும்ப வைக்கிறாரு. ஏசேக்குன்னு என்ன பண்ணுறாரு, பேர் வைக்கிறாரு. ஏசேக்குன்னா என்ன தெரியுமா, வாக்குவாதம். என்னது, அப்பா காலத்துலேயும் வாக்குவாதம், புள்ள காலத்துலேயும்
ஏன் தெரியுமா? திரும்பவும் பிரச்சனை பண்ண வந்துட்டானுங்க. இது எங்க இடம், எப்படா நீ? அல்லேலூயா. இது இந்த வசனத்தை படிக்கலையா? நீங்க படிச்சிருக்கீங்கள? அதனால நான் இதுக்குள்ள நான்லாம் வாசிக்கல. 12 மணிக்கு முடிக்கணுமா 12:30க்கு முடிக்கணுமா? 12:30க்கு. நான் 2 மணின்னு நினைச்சேன். அல்லேலூயா. இல்லை வாசிக்கணும்னா 3 மணியா? பின்னாடி 3 மணி ஓகேவா? அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்காவது ப்ரேயர் முடிச்சுட்டு வேலை எதனா இருக்கா? பிள்ளைகளுக்கு எதனா வேலை இருக்கா? அப்போ 3 மணி வரைக்கும் இங்கே உட்காரலாம். அல்லேலூயா. அப்போ 3 மணி வரைக்கும் உட்காரவங்கள அல்லேலூயா சொல்கிறேங்க. ஓகே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 3 மணி வரைக்கும் நான் நிற்க முடியாது. அல்லேலூயா. இப்போ ஏசேக்கில் இவர் தோண்டிட்டாரு, அங்கே பிரச்சனை வருது. அதே ஊர் ஜனங்கள் வராங்க, எப்பா இது எங்க இடம், எப்படா நீ என்ன பண்ணலாம்? ஒரு கெட்ட வார்த்தை கூட ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம்? திட்டிருக்கலாம். எங்கேயோ இருந்து வந்தான், இங்கே வந்து என் இடத்துல என்னடா பண்ற, வெளியே போடா. ஏன்னா சொந்த ஊர் சொந்த தேசம் கிடையாது. ஆபிரகாம் சொந்தமாக இடம் வாங்கலை. அவர் போகிற போக்கில் ஒரு இடத்துல தோண்டினாரு, கிணறுல தண்ணி வரும்னு பார்த்தா வரல. இங்கே தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தவுடனே மேப்பர்கள்லாம் வராங்க, இது எங்க இடம், எப்படா? ஈசாக்கு பேர் வைக்கிறாரு, என்னது? ஏசேக்கு. வாக்குவாதம். அல்லேலூயா. 100 மடங்கு அறுவடை செஞ்ச உங்க வாழ்க்கையில வரதே வாக்குவாதம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பார்த்த உங்க வாழ்க்கையில பார்க்கிற ஆசீர்வாதமே வாக்குவாதம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கா, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு வாக்குவாதம் வருதா, அது எனக்குரியது தான். அல்லேலூயா. பின்னாடி புரியலையா? அல்லேலூயா. பின்னாடி பேசலைன்னா நான் இறங்கி கீழே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து மெசேஜ் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் 100 மடங்கு விதைச்சேன், ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வந்தது. சரி போங்கடான்னு விட்டுட்டு வரும்போது திரும்பவும் என்ன தேடி ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எனக்குரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் திரும்பவும் என்னை அடுத்த படி ஸ்டெப்பு எடுத்து வைக்க, ஆண்டவர் இதே இடத்துல இருந்து நான் வாக்குவாதம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்ல, அடுத்த ஸ்டெப்பு ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாங்க? ஏசேக்கை விட்டு தாண்ட சொல்றாங்க. அல்லேலூயா. 100 மடங்கு அறுவடை செய்த இடத்தை விட்டு தாண்டி வந்த நான் இப்ப ஏசேக்கை விட்டு தாண்டியணும். அல்லேலூயா. இப்ப ஏசேக்குன்ற இடத்தை விட்டு தாண்டி அடுத்தது நான் இன்னொரு இடத்துக்கு வரணும். 21வது வசனத்துல சொல்லுது, சித்னாவுக்கு வரணும். எங்க வரணும்? வேறொரு இடத்துல துறவை வெட்டுறாரு. அப்பா வச்சிருந்த அந்த குச்சியை பார்க்குறாரு, அந்த குச்சியில் இன்னொரு இடத்துலையும் தோண்டி இருக்குன்னு வச்சிருக்காரு. அந்த இடத்த போய் திரும்பவும் தோன்றாரு. அந்த இடத்துக்கு பேர் என்ன? அங்கேயும் பிரச்சனை. அல்லேலூயா. அங்கேயும் பிரச்சனை. சித்துனா அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா எதிர்ப்பு. அல்லேலூயா. வாக்குவாதம் வேற, எதிர்ப்பு. அல்லேலூயா. எதிர்ப்போடு ஊழியம் செய்கிறோமா, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவாங்க. அல்லேலூயா. 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 ஈசாக்கு என்ன தெரியுமா பண்றாரு? ஏசேக்கை தாண்டி இப்ப சித்னாவுக்கு வராரு. சித்னா எனக்குரிய இடம்னு சொல்லி அங்க தோன்றாரு. அந்த இடத்துல தண்ணி வந்துருச்சு. அங்கேயும் பிரச்சனை வருது. அதுக்கு பேர் என்னன்னா எதிர்ப்பு. சித்னாவுக்கு மீனிங் என்னன்னா எதிர்ப்பு. அங்கேயும் பிரச்சனை வந்தது. மனுஷன் அங்கிருந்து என்ன பண்றாரு? திரும்பி வேற ஒரு இடத்துக்கு வராரு. 22வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெகபோத் போதுமா? ரெகபோத் ஓகேவா? மெசேஜை முடிச்சிருவோமா? ரெகபோத் ஓகேவா? ரெகபோத்னா ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. ரெகபோத்னா பறந்து விரிந்த இடம்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. 2 இடம் வாக்குவாதம் வந்துருச்சு, எதிர்ப்பு வந்துருச்சு. இப்போ அவர் பார்க்கறது ஆசீர்வாதத்தை. அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குற, அதோட பேர் வந்து ரெகபோத். ரெகபோத் ஓகேவா? ரெகபோத் ஓகேவா? ஓகேன்றவங்களாம் போயிட்டு வந்துருங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. ரெகபோத் ஓகேவா? நிறைய பேர் மெசேஜில் சொல்லிடுறாங்க, ரெகபோத் இன்றோடு உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. கிடையாது, கிடையாது. ரெகபோத்தே வேணாம் நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பறந்து விரிந்த இடம் வேணவே வேணாம். பறந்து விரிந்த இடத்துல தான் பிரச்சனையே.
பறந்து விரிந்த இடத்துல தான் எவன் எங்கே வருவானே என்ன பண்ண முடியாது. நல்லா ஜால்ற அடிக்கிற மாதிரி வந்து காலை வாரி விட்டு அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில் நடந்தது சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் இல்லைப்பா. அல்லேலூயா. பறந்து விரிந்த இடமே வேண்டாம். ரெகபோத் ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு சொல்லலை. ரெகபோத் ஆசீர்வாதமா பிளஸ்ஸிங்கான இடம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு ரெகபோத் வேண்டாம். அல்லேலூயா. ஈசாக்கு அதை தான் முடிவு எடுத்தார். எனக்கு ரெகபோத் சித்னாவும் வேண்டாம், ஏசேக்கும் வேண்டாம், ரெகபோத்தும். அப்ப என்னதான் இடம் வேணும்? அப்படியே தொடர்ச்சியா வாசிக்கலாமா? வசனத்தை வாசிக்கலாமா? அப்படியே தொடர்ச்சியா வாசிங்க பார்க்கலாம். இது 33வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மேலே சில கான்வர்சேஷன், சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதை குறித்து இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அல்லேலூயா. ஏன் ரெகபோத் வேணான்னதுக்கு காரணத்தை குறித்து இன்னைக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் பிரசங்கியாளர்கள் பிரசங்கிக்கும் போது ரெகபத்தோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற கான்வர்சேஷனை விட்டுருவாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்க்கலாமா? 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இப்போ இங்கே உங்கள் வசனம் இங்கே இந்த வார்த்தைக்குள்ளே நான் உங்களை கொஞ்சம் தள்ளுறேன், உங்களை முட்டி தள்ளுறேன். அல்லேலூயா. ரெகபோத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. எங்கே ஆசீர்வாதமாக இருக்கிறாரு? ரெகபோத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, நிம்மதியாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்ன தெரியுமா, பறந்து விரிந்த இடம், எவன் எங்கேருந்து வருவான்னு. இந்த இடத்துல தான் ஆசீர்வாதமாக இருக்கும்போது அந்த ஊரில் இருக்க ராஜாக்கள் எல்லாரும் சிநேகிதர்கள் எல்லாம் கூட்டிட்டு யார்கிட்ட வராங்கன்னா ஈசாக்கு கிட்ட வராங்க. ஈசாக்கு எடுத்த உடனே சொல்கிறாரு, ஏன் என்ன பகைக்கிறீங்க? ஏன் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிற காரியங்கள் கொஞ்சம் வழங்கி கொள்ளுங்கள். ரெகபோத் ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திரும்பவும் பகை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ரெகபோத்தில் திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிக்கும், திரும்பவும் எதிர்ப்பு ஆரம்பிக்கும், திரும்பவும் வாக்கு தத்தத்தை சிதறடிக்கிற காரியங்கள் ரெகபோத்தில் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்நியர்கள் கூடாரம் அங்கே வாசமாய் வரும். ரெகபோத்துன்ற இடத்துல பறந்து விரிந்த இடம், எங்கேருந்து என்ன காரியம் வரும்னு என்ன பண்ண முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன தெரியுமா, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கந்து தேவன் தான். அந்த தோட்டத்துக்குள்ளேயே வேலியை தாண்டி என்ன வருது? பாம்பு இல்லை, சர்பம் வருது. பாம்பு பாம்புன்னு சொல்லி பழகிட்டோம். பாம்பு தோட்டத்தில் தான் இருக்கு, சர்பம் வருது. பாம்புக்கும் சர்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சர்பன்னும் போது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்குன்னா டிராகன் அப்படின்னு என்னதான் இருக்கு, சர்பன்ட் இருக்கா. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் டிராகன் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, அதுக்குள்ளே போல வேணாம், அது கொஞ்சம் பறந்து விரிந்த கடல் போல் உள்ள உபதேசங்கள், அதுக்குள்ளே வேணாம். அந்த தோட்டத்துக்குள்ளேயே என்ன வருது? சர்பம் வருது. தேவன் உண்டாக்குன தோட்டத்துக்குள்ளே என்ன வருது? ஆனால் ரெகபோத்துன்ற இடம் பறந்து விரிந்த இடம், எங்கேருந்து என்ன வரும்னு. அல்லேலூயா. நான் ஒரு போர் சேவகனாக இருக்கேன்னா, நான் ஒரு மிலிட்ரியில் இருக்கிறேன்னா, எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது என்னன்னா, ஹெல்மெட்டு, மார்க்க வச்ச காலில் போகிற ஷூ எல்லாமே என்னது? பாதுகாப்பு. அல்லேலூயா. பாதுகாப்பு இல்லாமல் வேதத்தில் ஒருத்தர் மறிச்சிருக்காரு தெரியுமா? பாதுகாப்பே இல்லை. சண்டைக்கு போனோன்னா பாதுகாப்போடு போனோம், சண்டைக்கு போகும்போது பாதுகாப்பே இல்லாமல் போய் ஒருத்தர் மறிச்சிருக்காரு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். ரெகபோத்தில் பாதுகாப்பே இருக்காது. யார் என்ன பண்ணுவாங்கன்னு என்ன பண்ண முடியாது. யார் தெரியுமா பாதுகாப்பு இல்லாமல் போனது? சவுல். சவுல் தன்னுடைய மார்பில் இருந்த கச்சை கீழே விழுந்ததை கூட தெரியாமல் சண்டை போட்டார். தன் தலையில் இருக்கிற ஹெல்மெட் கீழே விழுந்ததை கூட தெரியாமல். ஒரு ராஜா தெளிவாக இருக்கணும், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கணும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்?
10 பேர் மண்டையை உடைச்சாலும் நான் மண்டையை உடைக்காம தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. சவுல் திரும்பி ஓடும்போது ஒரு வில்வீரன் என்ன பண்ணாரு? இது வரைக்கும் வரலாற்றுல வில்வீரனால செத்த ஒரு ராஜாவை பார்க்கவே முடியாது. ராஜாவே இவன் தான். அல்லேலூயா. எதுக்கு மரியாதையை கொடுக்கலன்னா அவ்வளோ கேவலமா என்ன பண்றான்? செத்துருக்கான். அல்லேலூயா. ஒரு வில்வீரனால செத்துருக்கான் பாருங்க. வில்வீரன் பக்கத்துல இருந்தா அம்பு விடுவான், அவன் விடுவான் 100 மீட்டருக்கு அந்த சைடு, 500 மீட்டருக்கு அந்த சைடு. ஒரு வில்ல விட்டான், செத்துட்டான். ஒரு கத்தியில செத்துருந்தா கூட வீர மரணம்னு சொல்லலாம். ஒரு வில் வீரனால சவுல் என்ன பண்றாரு? பாதுகாப்பே அறியாமல் ஓடி போன ஒரு சவுல். அல்லேலூயா. ரெகபோத்தும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். பாதுகாப்புன்ற இடமே அங்க இல்லை பாருங்க. பாதுகாப்பா இருக்குன்னு பார்த்தா அந்த ஊர் ராஜா என்ன பண்ணிட்டாரு? சும்மா வந்தா கூட பரவாயில்ல, கூட 4-5 நண்பர்களை சேர்த்து என்ன பண்ணிட்டாரு? இதை பார்த்த உடனே ஈசாக்கு தோணும், இப்ப கூட என்னையா பகைக்கிறீர்கள்? அல்லேலூயா. இப்ப கூட ஏன் என்ன பகைக்கிறீர்கள்? நிறைய பேர் திருச்சபையில் இருக்க நிறைய பேர் ரெகபோத்தை பார்த்துட்டு இதுதான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு உட்காருங்க. இல்ல, கிடையாது. ரெகபோத் உங்க வாழ்க்கை அல்ல. இது வரைக்கும் யாராவது ரெகபோத்தை பத்தி பேசியிருந்தா தயவு கூர்ந்தா அந்த ரெகபோத்தை மாத்திக்கோங்க. ரெகபோத் எனக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, ஏசேக்கு என்னுடையது அல்ல. அல்லேலூயா. நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. இதை காட்டிலும் மென்மேலான ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இருக்கு, அதை தேடணும். அல்லேலூயா. நலமானதை சோதிக்கணும்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இங்க இவனுங்கெல்லாம் வந்ததை பார்த்த உடனே தன்னுடைய வேலைக்காரரை அனுப்பிச்சு விட்டார் ஈசாக்கு. போங்கடா, அடுத்தது எங்கேயாவது இருக்கான்னு என்ன பண்ணுங்க. இது வரைக்கும் 3 தான் எங்க அப்பா துறவு தோண்டி இருக்காரு, இப்ப ஏதாவது இருக்கான்னு என்ன பண்ணுங்க, தேடி பார்த்தா இல்ல. இப்ப புதுசா ஒண்ணு நீயே உருவாக்கு. அல்லேலூயா. 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 அப்பாவை சார்ந்து இருக்கிறது போதும், இப்ப நீங்க ஆரம்பிக்கணும். மேல இருக்கிற அப்பாவை சார்ந்து நீங்க ஆரம்பிக்கணும். உலகத்துல இருக்க அப்பாவையும் அம்மாவையும் சார்ந்தல்ல, உங்களை சார்ந்து கர்த்தரை சார்ந்து ஆரம்பிங்க. அல்லேலூயா. இப்போ ஆரம்பிக்கும். அந்த இடத்தோட பேர் என்னன்னா செபா. என்னது? அல்லேலூயா. ஏசேக்கு ஒரு கிணறு, சித்துனா 2வது கிணறு, ரெகபோத்து இது மொத்தம் எத்தனை கிணறு தான்? 3 கிணறு தான். இப்போ தலைவர் தேடி போன இடம் என்ன தெரியுமா? செபா. செபா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. செபா. 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 செபான்னா கிணறுன்னு அர்த்தம். என்னது? உறுதிமொழின்னு அர்த்தம். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அதை உறுதிமொழின்னு சொல்லுவாங்க, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அதுக்கு கிணறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷனுக்கு நான் உங்களை கொஞ்சம் தள்ளி கொண்டு போகிறேன். அல்லேலூயா. இந்த உறுதிமொழி வருது என்ன தெரியுமா? 22வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றான், நாட்கள் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவை வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்தார்கள். தண்ணீரை கண்டோம். எதை கண்டோம்? எதை கண்டோம்? அல்லேலூயா. இப்ப தண்ணீரை காண போகிறோம். ஒரு உறுதிமொழி கிடைச்சது. அந்த இடத்துக்கு உறுதிமொழி கிடைச்ச உடனே ஈசாக்கு பேரை வைக்கிறாங்க, செபா அப்படின்னு பேரை வைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஈப்ருவோட டிரான்ஸ்லேஷன்ல போய் கொஞ்சம் தேடி பார்த்தா அதோட மீனிங் என்னன்னா 7ன்னு அர்த்தம். என்னவா? அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தா அந்த பேருக்கு இந்நாள் வரைக்கும் பேர்செபா அப்படின்னு என்ன வந்துச்சா? அப்ப பேர்செபா அப்படின்னா உறுதிமொழியின் கிணறுன்னு அர்த்தம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல 7 கிணறுன்னு அர்த்தம். என்னவா? ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா உறுதிமொழியின் கிணறுன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் திருப்பி பார்த்தா அதோட மீனிங் என்னன்னா 7 கிணறா. ஏசேக்கு, சித்துனா, ரெகபோத் 3 கிணறு தான். ஆனா ஒரே இடத்துல தோண்டினாரு. இந்த இடத்துல எத்தனை கிணறு இருக்கா? ஒரு இடத்துல 7 கிணறு இருக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே இடத்துல 7 கிணறு இருக்குமா? அப்ப இங்க 7 கிணறுன்னு சொல்றாரு. எப்படி சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லல, சொல்லுங்க, இதுக்கு பதிலே சொல்லுங்க. இது பைபிள் ஸ்டடி. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், பேசணும். அல்லேலூயா. எப்படி இங்க 7 கிணறு வந்துச்சு? எப்படி இது பாசிபிள் ஆகும்? அல்லேலூயா.
பாஸ்ட் ஒரு கார் வாங்குவாருன்னு பார்த்தா 7 கார் வாங்கி விட்டு எப்படி தான் ஆச்சுன்னு என்னல்ல. ஐயா பாஸ்ட்டுன்னு என்ன சொல்கிறோம்? உங்கள் பாஸ்ட்டை எல்லாரும் திரும்பி பார்க்குறீங்க, அவரை சொல்லலை. என்ன சொல்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டிகிரி வாங்குவான்னு பார்த்தா 7 டிகிரி வாங்கிட்டான். எப்படி தான் வாங்கினான்னு டிகிரி காப்பி இல்லை, படிக்கிற டிகிரியை சொன்னேன். அல்லேலூயா. எப்படி தான் வாங்கினான்னு? அல்லேலூயா. எப்படி தான் 7 நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையா? தெரியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி ஏதோ பதில் நீங்களே சொல்லிடுங்கய்யா. அல்லேலூயா. இப்போ நான் இங்கே வரேன் பாருங்க. சேபா அப்படின்னு பேரை வச்சுட்டாரு. பேரை வச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க சொன்ன இன்னொரு காரியம் அவருக்கு புரியுது. தண்ணீர் வந்தது அப்படின்னானுங்க. என்ன வந்ததா? தண்ணீர் வந்ததுன்னு என்ன பண்ணானுங்க? இதுக்கு முன்னாடி தண்ணீர் வந்தது, ஆனால் இவங்க சொன்ன தண்ணீர் கொஞ்சம் வித்தியாசமான தண்ணீர். அல்லேலூயா. உடனே சேபா அப்படின்ற பேரை பேர்சபா அப்படின்னு என்ன பண்றாரு? இந்நாள் வரைக்கும் மாற்றப்பட்டதுன்னு அப்படின்னு வேதம் சொல்லுது. பேர்சபான்னு வைக்கிறாரு. ஏன் அப்படி வைக்கிறாருன்னா 7 கிணறு இருந்ததா. அல்லேலூயா. தோணுது ஒரு கிணறு, ஆனா கிணத்துக்குள்ள இருந்தது 7 நீரூற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நீரூற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தத்துக்கு என்ன வந்ததா? தண்ணீர் கொடுத்தது. கண்மலையிலிருந்து ஒரு நீர் என்ன பண்ணுது? வெடித்து வந்தது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுது? தாகம் தீர்த்தது. ஆனா ஈசாக்கு கிணற வெட்டும் போது ஒரு இடத்துல இருந்து வர வேண்டிய தண்ணீர் 7 இடத்துல இருந்து வந்தது. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வந்த இடம் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கும். ஏசேக்கு என்பது ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கும். சித்னா என்பது ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கும். ரெகபோத்ன்றது ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கும். ஆனா பேசபான்றது ஒரு கிணறு தான், ஆனா 7 இடத்துல இருந்து வரும். அல்லேலூயா. உலகத்துல 4 தசை தான், ஆனா என் கணக்குப்படி 7 தசை. அல்லேலூயா. ஒரு தசை கத்தரை வச்சுக்கலாம், 8 தசையா. 7 இடத்திலிருந்து ஆசீர்வாதம். 7 என்பது வேதத்தின்படி பரிபூரணம். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்த விட்டு நான் தாண்டி போகணும்னு அவசியமே இல்லை. இதை விட்டு நான் பேர்ந்து போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கான வாக்கு தத்தா, எனக்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இங்க எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? வச்சிருக்காங்க. இதோட பேர் என்ன தெரியுமா? பேசபா. இதை தான் நீங்களும் நானும் தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேலையை செஞ்சிருப்போம், ஒரு காரியத்தை பண்ணியிருப்போம், ஒரு இடத்த செஞ்சிருப்போம். அதை விட்டு சில காரியங்கள் நம்மளை விட்டு விலகி போதா, நிம்மதியாக விலகி போக வச்சுட்டு அடுத்த ஆசீர்வாதத்தை தேடணும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் பண்ணுகிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கிட்டு எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு சொல்றீங்க. இல்லை இல்லை, அது உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. அது உங்கள் தலைமையில விடிந்த ஆசீர்வாதம் கிடையாது. ஈசாக்கு தெளிவாய் புரிந்து கொண்டார். ஏசேக்கு எனக்கானது கிடையாது, சித்னாவும் ரெகபோத்தும் உங்களுக்கானது எனக்கானது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பறந்து விரிந்த இடத்த நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் என்ன பண்றோம்? ஆசைப்படுறோம். அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே 1 தெசலோனிக்கேயை வாசிக்க காரணம் என்னன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. ஈசாக்கு சோதித்தார். என்ன தெரியுமா? ரெகபோத் எனக்கானதான்னு சோதித்தார். அல்லேலூயா. ரெகபோத்துன்னு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ரெகபோத்துன்னு பேர் வச்சா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ரெகபோத் உங்களுக்கானதா அப்படின்றத சோதித்து பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கானதா இல்லையா, அங்க இடத்த விட்டு காலி பண்ணுங்க. அல்லேலூயா. ரெகபோத் உங்களுக்கானது கிடையாது. ரெகபோத் உங்களுக்கானது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில ரெகபோத் தான் என்னுடைய ஆசீர்வாதம் நினைச்சு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெகபோத் தான் என்னுடைய ஆசீர்வாதம் நினைச்சு அங்கேயே உட்கார்ந்து இருக்கோம். வேதத்துல ஒரு அருமையான மனுஷன் இருக்கிறாரு, யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கார். தனக்கான ஒரு வாக்கு தத்துவத்தை தரிசனத்தை ஆண்டவர் தந்தாங்க. என்ன தரிசனம் தெரியுமா? 2 தரிசனம். ஒன்னா இருந்தா கூட பிரச்சனை. 2 தரிசனம். 2 தரிசனம் என்ன தெரியுமா? அந்த மனுஷனை கீழே தான் எல்லாருமே இருப்பாங்கன்னு. ஆனால் ரூல்ஸ் படி அவர் கீழே யாரும் இருக்கவே கூடாது. இளைய பையன் யாரு? மூத்தவனுக்கு தான் உரிமை உண்டு. வேதத்தில் மூத்தவனுக்கு தான் உரிமை உண்டு. யாக்கோபு ஏமாத்தி வாங்கிட்டார். அது கொஞ்சம் சூனியமான விஷயங்கள், அதுக்குள்ள போகல. ஆனா 12 பிள்ளைகள்ல முதல்ல ரூபனுக்கு தான் என்னது உரிமை உண்டு. ரூபன் ஓகே சொன்னதான் மற்றவங்கெல்லாம், மூத்தவன் ஓகே சொல்லனா கிடையாது. இதுதான் வேதமும் சரி உலகமும் சொல்லுது. ஆனா
இந்த சின்ன பையன் சொல்றான், கர்த்தர் எனக்கு தரிசனத்தை தந்தாரு, எனக்கு கீழே நீங்கெல்லாம் எப்படி இருப்பீங்க? மண்டையிலேயே ஒன்று தட்டி, பிளக்கா பையனா இருக்க, போய் வேலைய பாடுறா. என்னடா இவ்வளோ திமுட்டுன்னு இருந்துக்கிட்டு என்னடா வார்த்தை சொல்ற? மற்றவங்களா இருந்தால் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரூபன் தலைமையிலே ஒன்று வச்சு என்ன பண்ணியிருப்பாரு, அதுவும் சிமியோன சொல்லவே தேவையில்லை, எட்டி பின்னாடியே உதச்சி ஓடிப்போம் அவனை. அப்பா கிட்ட தான் உன் செல்லலாம், எங்கள் கிட்டலாம் மோசமான பையப்புல. இந்த யூதாவும் லேவியும் மோசமானவங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊரையே அழிச்சவங்க. திமுட்டுண்டு பையன் வந்து எங்ககிட்ட என்னடா சொல்கிற? அல்லேலூயா. இதெல்லாம் வஞ்சமாக வச்சு தலைவரை தூக்கி எங்கே போட்டாங்க? குழியில் போட்டு மூடிட்டாங்க. தரிசனம் ஓஞ்சுது, தரிசனம் முடிஞ்சிருச்சு. ஆனால் குழியும் நிரந்தரம் இல்லை. தூக்கிட்டு வெளியே வராரு ஆண்டவர். ஆண்டவர்லாம் தூக்கல, ரூபன் தான் தூக்கி என்ன பண்ணுறான், சிமியோன் தூக்குறான். தூக்கி என்ன பண்ணுறான், இஸ்மவேல் இடத்துல விற்று போடுறான். சரி, பார்வோன்கிட்ட போகிறான், அங்கேயாவது ஆசீர்வாதமாக இருக்குமானா இந்த மெசேஜை கொஞ்சம் அப்படியே இதையும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இதோட நான் சம்மந்தப்படுத்தி தான் சொல்கிறேன். பார்வோன் இடத்துல வரான், அது ஆசீர்வாதம்னு நினச்சான், அதுவும் பிரச்சனை வந்தது. தூக்கி எங்கே அடித்தாங்க? சிறைச்சாலை. சிறைச்சாலையாவது ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைச்சா சிறைச்சாலையும் ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் நல்லா தான் இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு கீழே தான் எல்லா சிறைச்சாலை கைதிகளும் சிறைச்சாலைக்கு அதிபதியாக மாறினான். எல்லாருமே இவனுக்கு கீழே தான் என்ன பண்ணாங்க. சரி, இதுக்கப்புறமாவது விடுதலையாகி நல்லா இருப்போம்னு நினச்சா விடுதலைக்கு ஒருத்தங்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணான். இருக்கிறதுலையே மோசமானது என்னென்னா ரெக்கமெண்டேஷன் தான். ரெக்கமெண்டேஷன் எடுபடவே ஒரு நாள் வந்தது. அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு பதில் வந்தது. நல்லா தூங்கினவனை சிமியோன் அங்கே எட்டி உதச்சான். இங்கே ஒருத்தன் தட்டி எழுப்பி குளிப்பாட்டி கொண்டு போய் ராஜாவிடத்தில் உட்கார வைக்கிறான். சரி, ராஜாவும் ஏதோ சும்மா கேட்குறான்னு சொல்லி என்ன பண்ணார், விளக்கத்தை சொல்லி முடித்தார். திடீர்னு பார்த்தா நீதாண்டா எல்லாத்துக்கும் தகுதியானவன்னு சொல்லி மோதத்தை கழட்டி, அல்லேலூயா அல்லேலூயா. இதுவும் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? இதோட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் சொன்னது நிறைவேறினது. அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. என் தரிசனம் நிறைவேறுதா, அதுதான் ஆசீர்வாதம். ஈசாக்குக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாங்க. நான் இப்படி யோசிக்கிறேன், அவன் ஒவ்வொரு கிணறா தோண்டும் போது இதான்னு கேட்கும் போதெல்லாம் பிரச்சனைன்னு வரும்போது கர்த்தர் கடைசியாக ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அதோட பேர் பேசவா. அந்த செவால 7 விதமான ஊற்றுகள் வந்தது. அந்த கிணறே என்ன பண்ணிருச்சு, நிரம்பிருச்சு. இப்போ ஆண்டவர் இடத்துல கேட்டால் ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி நம்புறேன், இதுதான்பா உன் இடம். அல்லேலூயா. தகுதி உள்ள இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் பொறுமையாய் ஜபத்தோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. இப்போ வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயன் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரமா வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து எதை பிடிச்சுக்கணுமா? அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இப்போ சில ஆலோசனைகள், என் பிரசங்கத்தை நான் இதோட முடிச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் நான் உங்களுக்கு தரேன். நிறையாவரோட கைகளில் நான் வேதாமத்தை பார்க்கல. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் என்னுடைய திருச்சபையிலையும் சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் படிக்க தெரியாதவங்க மட்டும்தான் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மற்ற எல்லாருமே வேதம் கையில் இருக்கும். படிக்க தெரியுதோ இல்லையோ வேதம் கையில் என்ன பண்ணணும். எங்களுக்கு சின்ன வயசில் ஒரு காரியத்தை சொல்லி தந்தாங்க. நான் இதை இங்கே சொல்லியிருக்கேனான்னு தெரியாது. நான் +2 படிக்கிற வரைக்கும் என் பைபிள் என் பேக்கில் என்ன இருக்குன்னா, புக்கு இருக்கோ இல்லையோ பைபிள் இருக்கும். அல்லேலூயா. புக்கெல்லாம் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுருப்பேன். அந்த வரிசையாக அடுக்கி வச்சதில் ஒரு வேதம் என்ன பண்ணும், அது எங்களுக்கு சொல்லித்தரல. ஆனால் ஸ்கூலில் போய் அதை வாசிக்க கூட என்ன பண்ண மாட்டேன். ஆனால் நான் எங்கே போனாலும் எங்கள் போதகர் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு விஷயம், வேதம் உன் கூட என்ன பண்ணணும், நீ எங்கே போனாலும் உன் வேதம் என்ன பண்ணணும். அதனால தான் நான் எங்கே போனாலும் என் கையில் என்ன இருக்குன்னா வேதம் என்ன பண்ணும். எங்கே போனாலும் உங்கள் கையில் வேதம் இருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, சில நேரங்கள் அதில் இருக்க வார்த்தைகள் உங்களோடு பேசும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்கிறேன், சொல்லி அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் புதிதாக ஒரு இடத்துல ஒரு 10 வருஷமாக ஒரு இடத்துல ஜபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பைபிள் ஸ்டடியில் சின்ன பசங்களை ஊழியத்தை செய்துட்ருந்தோம். அந்த இடத்துல இப்போ ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்ட உதவி செய்தாங்க. பாதி அளவுக்கு இன்றைக்கும் வேலை நடந்துகிட்ருக்கு. ஆண்டவர் கிருபையாக அதை கட்டி கொண்டு இருக்கிறாங்க.
போன வாரம் லிட்டில் பீம் சுற்றிலும் பீம் அடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுநாள் போய் தண்ணியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சு. ஏன்னா மேஸ்திரிங்க கைக்குள்ளேயே இருந்து வேலை செஞ்சாங்க, கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சு. அந்த இடத்துல சுற்றிலும் புளியா மரம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அந்த இடம். அதனால் கல் இருந்தது. கல் மேலே அழகாக என்ன பண்ணேன்னா பாய் போட்டு படுத்துட்டு தலைக்கு ஒரு தலைவாணி மாதிரி ஒன்று அழகாக வச்சுட்டு டயர்டாக இருக்குன்னு நல்லா படுத்துருந்தேன். ஏன் இதை சொல்ல காரணம் என்னென்னா, கர்த்தர் சில நேரங்களில் நம்மோடு பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. நல்லா நிம்மதியாக ஒரு 2 செகண்டில் நல்லா தூங்கிட்டேன். அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒருத்தங்களோட வீடு இருக்கு. அந்த அக்கா திடீர்னு வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. அந்த அக்கா எப்பயும் வந்து நான் வந்தனாலே என்கிட்ட வந்து உட்காந்து பேசுவாங்க. அந்த அக்கா வந்து உட்காந்து ஒரு 4 கேள்வி கேட்டாங்க. அது என்ன கேள்வின்னு மறந்துட்டேன். 4 கேள்வி கேட்டாங்க. தூக்கத்திலே அந்த அக்காவுக்கு தெளிவாக பதில் சொன்னேன். என்ன பண்ணேன்? தெளிவாக அந்த அக்காவுக்கு நான் என்ன சொன்னேன்? தெளிவாக தூக்கத்திலே பதிலை அந்த அக்கா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். கொஞ்ச நேரம் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்த்தா நான் தூங்கின்னு இருக்கிறத பார்த்தோன்னே அந்த அக்கா நடந்து போன மாதிரி பார்க்குறேன். போயிட்டாங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா மேலே இருந்து ஒரு தேங்காய் மொட்டை தெரியுமா, தேங்காய் அந்த குருத்து மட்டும் இருக்கும், அது நல்லா காஞ்சி மேலே தேங்காய் மரத்தில் இருந்தது. நல்லா மேலேருந்து அது ஒரு 50 அடி ஹைட்டு மரம். அது மேலேருந்து வந்து நல்லா நெத்தி மேலே பல்லுன்னு என்ன பண்ணுச்சு, எழுந்து படன்னு எழுந்து என்ன பண்ணிட்டேன், உட்காந்துட்டு என்ன தோணுச்சுன்னு சொல்லி அங்கேயே உட்காந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் அங்கே வேண்டாம், உட்கார வேண்டான்ட்டு நான் அந்த அக்கா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். மறுநாள் திரும்பவும் தண்ணி காட்டுறதுக்காக போய் தண்ணியெல்லாம் பில்டிங் காட்டிட்டு அங்கே அவங்களோட பொண்ணும் நான் போயிட்டேன்னா அங்கே வந்து உட்காந்துருவாங்க. பசங்க ஒரு 4-5 பசங்க நான் போனாலே வந்துடுவாங்க. அப்போ உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது மத்தியானம் ஒரு 11 மணி இருக்கும். திரும்பவும் கேட்டேன், நேற்று மத்தியானம் வந்து என்கிட்ட என்னக்கா பேசின்னு இருந்தேன், 4 கேள்வி கேட்டேன், என்னக்கா கேள்வி மறந்துட்டேன் அப்படி. அதாக்கா சொல்கிறேன், நான் எப்போ உங்ககிட்ட வந்து இதை கேட்டால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. தெளிவாக நான் பார்க்குறேன். அந்த அக்கா என்கிட்ட வந்து பேசுனதை தெளிவாக நான் கண்ணை திறந்து என்ன பண்ணேன், கண்ணை மூடி இருந்தால் கூட என்ன பண்ணலாம், கண்ணை திறந்து அரை தூக்கத்தில் தெளிவாக அவங்கள பார்த்த ஞாபகம் இருக்குது. அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட என்னமும் பேசவே இல்லை, நேற்று ஃபுல்லாக உன்னை நான் பார்க்கவே, நீ பைக்கில் போகும்போது தான் நீ போயிட்டு வரேன்னு சொன்ன, அப்போ தான் உன்னை பார்த்தேன். இப்போ எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். இப்போ கர்த்தர் பேசுனாங்கன்னு நினைப்பீங்களா, யார் பேசுனாங்கன்னு நினைப்பீங்க? அல்லேலூயா. ஏன் வேதத்தோட முக்கியத்துவத்தை குறித்து நான் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த கல்லாபரன்ற இடத்துல ஏன் சாட்சியாக சொல்கிறேன், நான் இந்த காரியத்தை இதை ஒரு டைமில் இதை நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். இந்த காரியம் இப்போ நடந்ததுனால அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நான் ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், வேதத்தை எடுத்துகிட்டு போங்க, கர்த்தரோடு ஐக்கியமாக இருங்க, ஏன் அடிக்கடி நம்ம திருச்சபைக்கு வரும்போது இந்த காரியத்தை சொல்ல காரணம் என்னென்னா, நாம் ஒரு இடத்துல நிலையாக நிற்க கர்த்தர் மட்டும்தான் துணையாக இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு சாட்சி, அந்த இடத்துல நான் கரெக்டாக 28 வயசு 29 வயசு ஆகுது. நான் 15 நாளாக இருக்கும்போது என்னை வேற ஒரு இடம் பாக்கம்பாளையம் அப்படின்ற இடத்துல இப்போ ஊழியம் செய்துட்ருக்கோம். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அங்கே தான் ஒரு வீடை கட்டி அங்கே தான் இப்போ ஊழியம் செய்துட்ருக்கோம். இந்த இடத்த விட்டுட்டாங்க. 28 வருஷமாய் பாலாக இருந்த இடம், 10 வருஷமாய் நான் போய் அங்கே ஜெபத்தை நடத்திட்டு இருக்கேன். அதில் எப்பெல்லாம் நாங்கள் வீடை கட்டணும்னு நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வரும். நான் திருமணம் ஆகி 3வது மாதம் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு பிளானை பண்ணும்போது குடும்பத்தை விட்டு நான் தனியாக பிரிந்து போக ஒரு சித்தமாயிருச்சு. ஒரு பிரச்சனையினால் குடும்பத்தை விட்டு என்ன பண்ணிட்டோம், கல்லாபரையில் வீடை கட்டணும், ஒரு ஆலயத்தை கட்டணும்னு முடிவெடுக்கும் போது பிரச்சனையினால் குடும்பத்தை விட்டு நானும் மனைவியும் வெளியே வந்துட்டோம். 6 மாதம் என்னதோ வெளியவே இருந்தோம். அப்புறம் 1 வருஷம் நான் சென்னையில் போய் வேலை செஞ்சு வந்ததுக்கப்புறமா ஊழியத்துக்காக முழுவதுமாய் ஒப்படைத்து நிற்கும்போது திரும்பவுமாய் அந்த இடத்துல வேலையை ஆரம்பிக்கணும் போது பிரச்சனை வந்தது. திரும்பவுமாய் போராட்டம் வந்துச்சு. கரெக்டாக நான் ஊழியத்துக்காக நான் பொருத்தனை பண்ணி 3 மாதம் கழித்து ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் படுத்துட்டேன். என்ன பண்ணனே என்னல்ல,
நல்லா ஆச்சு, உடம்பெல்லாம் நல்லா ஆச்சு. என் தம்பியோட கல்யாணத்துக்காக காரியத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அதுக்கான வேலைகளை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது வீட்டில் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்தது. வீட்டில் இருக்க நிறைய பிரச்சனைகள் வந்தது. வீட்டில் இருக்க எல்லாருமே தனித்தனியாக பிரிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் மாறினது. என்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கையில் பிரச்சனை நடந்தது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்தானா பிரச்சனை வருன்றதுக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. பிரச்சனை வருது, போராட்டம் வருது. அல்லேலூயா. இப்போ நான் வேலைக்கு போயே ஆகணும், வேலைக்கு போயே ஆகணும். 2 வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருச்சபையில் இருக்க இங்கே தான் அடிக்கடி வேலைக்கு வருவேன். 2 வருஷம் 2.5 வருஷம் கிட்ட அதை 3 வருஷம் வேலை செஞ்சேன். 2.5 வருஷம் வேலை செஞ்சேன், 3 வருஷம் வேலை செஞ்சேன். இந்த அக்டோபர் மாதம் போன வருஷம் என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அல்லேலூயா. திருச்சபையில் இந்த திருச்சபையில் சாட்சி சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. சொல்லும் போதெல்லாம் ஆவியானவர் தடுத்துருவாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஆவியானவர் சொல்றாங்க ஒரே வாரத்தில் 15 கிலோ கம்மி ஆயிட்டேன். ஒவ்வொரு மாதத்துல தான் அதே மாதத்துல வீட்டில் படுத்து 15 கிலோ கிட்ட கம்மி ஆயிட்டேன். ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி எப்படியா தேடிக்கிட்டு வந்துட்டேன். அந்த வேலையை ஆரம்பிக்க ஒரு நாள் வந்தது. திடீர்னு வீட்டில் இருந்து என்னுடைய மாமியார் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் வந்தது. இது மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு, அந்த லெட்டரை அமுச்சு விட்றோன்னு அமுச்சு விட்டாங்க. அநேக நாட்களாக என்னுடைய மனைவிக்காக வேலைக்காக அநேக இடத்துல பிரயாசப்பட்டோம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அமௌண்ட்டு சொன்னாங்க. அமௌண்ட்டு கட்டினா தான் நமக்கு ஒரு பிடிவாதம் இருக்குது. காசு கேட்டால் கொடுக்க மாட்டோம். நமக்கு லஞ்சம் கொடுக்கறது கொஞ்சம் இதுதான். வேணா ஃபைன் போட்டுக்கோ, நான் வண்டி ஓட்டிகிட்டு போனால் கூட ஃபைன் போட்டால் போட்டுக்கோன்றுவேன். லஞ்சம் என்ன பண்ண மாட்டேன், ஏன்னா ஃபைன் எப்போனாலும் என்ன பண்ணிக்கலாம். கையில் திடீர்னு காசு இருக்கிற காசை பிடிக்கிடுவாங்கன்னு என்ன பண்ண மாட்டேன், கட்டவே மாட்டேன். அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள ஆள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டாங்க. முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டேன். என் சொந்த மாமனார்கிட்டையும் அப்படி தான் சொன்னேன், என் தம்பி மாமனார்கிட்டையும் முடியாது, அதெல்லாம் என்னால் வந்தால் பார்க்கலாம், இல்லைனா கத்தருக்காக ஊழியம் செய்கிற செத்தா என்ன பண்ணுறோம், சாவுறோம், பணத்தை விட செத்துடுறோம், கத்தரை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஒரு நாள் வந்தது, திடீர்னு ஒரு லெட்ரு வந்தது, டெம்பரரி ஜாப் வந்திருக்குன்னு சொன்னாங்க. கத்தர் அதுக்கான காரியத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அவங்க வேலைக்கு போனாங்க. தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்தது. தேவைகளெல்லாம் கத்தர் சந்திக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த கல்லாபர வேலைக்கு அப்படியே திரும்பி வந்தால் அப்படியே வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு. 3 மாதம் வேலையே செய்ய முடியாமல் அப்படியே என்ன பண்ணுது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர். என்ன பண்ணேன்னு தெரியாமல் உட்காந்து கத்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது கத்தர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த தெசலோனிக்கன் புஸ்தகத்தில் வாசித்து இதே வசனத்தை சுட்டி காட்டி ஆண்டவர் என்னோடு பேசினாங்க, எல்லாவற்றையும் சோதித்துப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாட்சியை சொல்ல காரணம் என்னென்னா, என் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறேன், பிரச்சனை வருதா, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலைக்கு போகணும். நான் சொன்னதை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏசேக்கில் நான் கிணற வெட்டினேன், அந்த வேலையை நான் பாதியில் விடலை, அந்த வேலையை நான் முழுவதுமாக தான் என்ன பண்ணேன். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிற தவறு என்னென்னா, நான் வேலையை ஆரம்பிப்பேன், ஆனால் அந்த வேலையை பாதியிலே என்ன பண்ணுருவேன். ஹலோ, யாருன்னா அப்படி இருக்கீங்களா? அல்லேலூயா. ஏசேக்குன்னு இருந்தாலும், அது பிரச்சனையாக இருந்தாலும், வாக்குத்தத்தமாக இருந்தாலும், எதிர்ப்பாக இருந்தாலும், அந்த வேலையை முழுசாக முடிச்சுட்டு தான் வரணும். அல்லேலூயா. பேசேபாவா இருந்தாலும் அது முழுசாக தான் முடிக்கணும். ஏசேக்கா இருந்தாலும், சித்னாவா இருந்தாலும், ரெகபோத்தா இருந்தாலும் வேலையை முழுசாக முடிக்கணும். அல்லேலூயா. இந்த டிஸ்கண்டினியூ அப்படின்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சப்ஜெக்டை எடுத்து படித்தா, பிள்ளைகள் ஒரு காரியத்தை எடுத்து படித்தா முழுவதுமாக முடிக்கணும். அல்லேலூயா. ஐயோ பிரச்சனையாக இருக்குன்னே சொல்லி மூடி வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்கிறேனே, வெளியே வரவங்கிட்ட போட்டி போட்டுக்கணும். வாடா நீயா நானான்னு என்ன பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லப்பா, வெளியே ஒருத்தனை நம்ம இப்போ விட்டு வந்திருக்கோம்ல பிரச்சனையை, அந்த பிரச்சனையை சொல்கிறேன். அல்லேலூயா. வெளியே ஒரு பிரச்சனையை விட்டு வந்திருப்போம் தெரியுமா, கடன் பிரச்சனை, அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை,
அப்புறம் என்னது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது 2 தான் எனக்கு தெரிஞ்சது. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வெளியே விட்டு வந்திருப்போம். போகும்போது கூப்பிட்டு போங்க, அதை முழுசாக முடிக்கணும். அல்லேலூயா. அரைகுறையா விட்டுட்டெல்லாம் வரக்கூடாது. வந்தா வெட்டு உண்டு, துண்டு 2ஆ மாத்திரணும். அதை அப்படியே என்ன பண்றக்கூடாது. வசனத்தை தெளிவா அதுக்காக தான் போதிக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் திருச்சபையில பண்ணுகிற மிகப்பெரிய காரியம் என்னன்னா, பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைய அப்படியே என்ன பண்றோம். இல்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கணும், அது சொல்யூஷனை பார்க்கணும். அது எதிர்ப்பா இருந்தா அதுக்கான சொல்யூஷனை பார்த்து சொல்யூஷனை நிறைவேற்றிட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. பிரச்சனை இருக்கு, ஊழியத்துல பிரச்சனை இருக்கு, பிரச்சனையை சால்வ் ஆக்கிட்டு அது வேற யாரும் அனுபவிக்கிட்டோம், ஆனா அதை நிறைவேற்றிட்டு வரணும். அறகுற வேலை என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் அதுதான். அறகுறையா ஒரு வேலையை என்ன பண்ண மாட்டேன், செஞ்சா அது எந்த நேரமா இருந்தாலும் என்ன பண்ணுவேன். இருக்கிற பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கிறது என்னன்னா, நான் ஒரு பர்ஃபெக்டா ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணிட்டு போவேன்னா 1 மாசத்துக்கு அப்புறம் அதை நான் திரும்பவும் மாற்றி வைப்பேன். அது அங்கேயே என்ன பண்ணாது. அதுக்கு தான் எனக்கும் என் வீட்டில் இருக்கிறவங்களும் பிரச்சனை வரும். இன்னைக்கு பீரோ இங்கே இருக்கும், 6 மாதம் கழிச்சு பார்த்தா பீரோ என்ன இருக்கும், கொஞ்சம் டேர்ன் என்ன இருக்கும். இன்னைக்கு நான் ஜெபிக்கிற ரூமில் வந்து டேபிள் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் திரும்பி என்ன பண்ணும், செவுத்தை பார்த்து என்ன பண்ணியிருக்கோம். பிரச்சனை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் அப்படியே எல்லாரும் போகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. ஆலயத்துக்கு எல்லாருமே போகிறாங்கன்னு சொல்லி ஆடு மாடு வளர்த்ததை பார்த்துக்கிறீங்களா. ஒரு ஆடு போச்சுன்னா அப்படியே மொத்த ஆடு என்ன பண்ணும். எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் கோழி பண்ணை வச்சுருக்காரு. அவர் போன வாரத்தில் ஒரு ஆடு என்ன பண்ணியிருக்கு, அவர் வேலி உள்ள வந்திருக்கு. அது வந்ததை பார்த்து மொத்த ஆடு என்ன பண்ணிருச்சு. பாவம் மனுஷன் ரொம்ப அழுதாரு. நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், ஒரு ஆடு போதுன்றத மற்ற எல்லா ஆடும் அங்கே புல்லும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. ஆனால் அப்படியே என்ன பண்ண, மந்தியோட மந்தியாக போன மாதிரி நெவர் ஸ்டாப் பண்ணணும். அல்லேலூயா. கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பாருங்க. எதிர்ப்பை எதிர்த்து நில்லுங்க, ஏசேக்கில் நில்லுங்க, நின்று வேலையை முடிங்க. அடுத்தது சித்தனாவுக்கு வாங்க. சித்தனாவில் வாக்குவாதம் இருக்கா, கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, அது எல்லாத்தையும் திரும்ப தோணுங்க. அங்கே தண்ணி வருதான்னு பாருங்க, வந்துச்சா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுங்க, போங்க ரெகபோத் போங்க. ரெகபோத் போய் அங்கேயும் என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்றது புரியுதா. கடினமான உபதேசம் தான். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணவங்களா எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, வாக்குவாதம் வந்துச்சுன்னா அங்கே இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த வாக்குவாதத்துக்கு தீர்வை பார்க்கணும். அல்லேலூயா. மோசேயோடு முறுமுறுத்தார்கள். மோசே என்ன விட்டுட்டு ஓடினாரா. மோசே அதுக்கான தீர்வை யார்கிட்ட கேட்டாங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்னா விட்டுட்டு ஓட தான் பார்க்குறோம். அல்லேலூயா. தண்ணிக்கு பிரச்சனை பண்றாங்க, கல் எடுத்துட்டானுங்க குடும்பத்தில் இருக்கவங்கள. ஐயையோ எனக்கு இது வேணாம், ஓடுறா சாமின்னு என்ன பண்றோம், ஓடுறோம். பைபிளை தெளிவாக உட்காந்து வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்காத காரணம் அதுதான். வேதத்தை திருப்புங்க, திருப்பி மோசேக்கு நடந்ததை பாருங்க. மோசே எப்படி பொறுமையா இருந்தது என்பதை. அல்லேலூயா. கோவப்படுற இடத்துல கோவப்படணும். விக்கிரக ஆராதனை விபச்சாரத்தை பார்த்து மோசே கோவப்பட்டார். அங்க போய் எப்பா இதெல்லாம் செய்யாதீங்கப்பா, இதெல்லாம் பண்ண அப்படியா சொன்னாரு. கல்லை தூக்கி போட்டு உடைச்சாரு. அந்த இடத்துல என்ன பண்ணாரு, அங்க நிர்மூலம் பண்ணினார். அல்லேலூயா. கிருபையின் காலம் தான். கிருபையின் காலத்துல மோசையை குறித்து வாசிங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்கள் இருக்குன்னா தேவையில்லைன்னு சொல்ல பழகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டா முடியாதுதான். என்னால் முடியும்னா முடியும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நான் ஏசேக்கு வரேன், சித்தனாவும் வரேன், பிரச்சனையை பார்த்தோன்னே ஓடுறா சாமின்னு ஓடுறோம். இல்லை நில்லுங்க, நின்று அந்த இடத்துல இருக்க பிரச்சனைக்கு தீர்வை பாருங்க. அல்லேலூயா. நேரங்கள் போனாலும் சரி, காலங்கள் போனாலும் சரி, பணமே நஷ்டமானாலும் சரி. அல்லேலூயா. வர மாட்டேன் பார்த்தீங்களா. மற்றதுக்கு ஆசீர்வாதம்னா அல்லேலூயா வருது, பணம் நஷ்டமாகுதுன்னா வர மாட்டேங்குது. அல்லேலூயா. பெங்களூரே விழித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, தீர்வு காணாமல் பதில் காணாமல் நான் அங்கிருந்து திரும்பவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா வரலன்னா இன்னும் 1/2 மணி நேரம் இழுத்துருவேன். அல்லேலூயா. இதுக்காக வரட்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா.
நான் யோசித்து பார்க்குறேன், மோசேவை போல யாருன்னா இருக்க முடியுமா? இருக்கணும், பழகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பழகணும் தெரியுமா? ஆடு மேய்க்க பழகணும். அல்லேலூயா. எகிப்தின் குணாதிசயம் மாறணும். என்ன குணாதிசயம் மாறணும்? முறுமுறுப்பின் குணம் மாறணும். கோபத்தின் குணம். மோசே 40 வயசாக இருக்கும்போது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கோபக்காரனாக இருந்தான். நானும் சரியான கோபக்காரன் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான ப்ரெஷரில் தான் என்ன பண்ணேன், சர்ச்சுக்குள்ளே வந்தேன். நீங்கள் இங்கே நல்லா மறவாமல் நினைத்தீரையா, நீங்கள் அங்கேண்ணா என் சர்ச்சில் இருக்க விசுவாசிங்களை மறவாமல் என்ன பண்ண நினச்சிட்டு வந்தேன். கோபக்காரன் தான், தேவைக்கு கோவப்படணும். இல்லையா? எல்லா இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாது. 40 வயசு வரைக்கும் தலைவர் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணார், அடி வெட்டு உண்டு. 40 வருஷம் போனார் ஆட்டு பின்னாடி. பொறுமையாக இருக்க. ஒரு ஆடு வடக்கால போவோம். வடக்குன்னா தெரியுமா? ஓகே, சாரி மன்னிச்சிருங்க. ஒரு பக்கம் இடது பக்கம் போவோம், ஒரு பக்கம். ஒரு ஆட்டை அங்கே போய் தேடி போனால் இன்னொன்று அங்கே என்ன பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. பதில் சொல்லணும்னா இன்னும் 10 நிமிஷம் எழுப்பேன், எனக்கு நேரம் போயிருச்சு. அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து வந்தவன், வெளியே வந்தவன், இவனுங்க பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோசையின் குணாதிசயம் ஆடு மேய்த்ததுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா மாறினது? இந்த மெசேஜ் கொஞ்சம் பெரியது, ஆனால் ஒரே ஷார்ட்டாக முடிச்சிடுற. என்ன தேவை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் திரும்பி பார்க்குற இடம் எங்கே தெரியுமா? கர்த்தரை தான். அல்லேலூயா. இங்கே ஜனங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, செங்கடலை பார்த்தாங்க, முறுமுறுத்தாங்க, உடனே திரும்பி எங்கே பார்த்தாரு? மாறா வந்தாங்க, தண்ணி பிரச்சனை, உடனே திரும்பி எங்கே பார்த்தாரு? பார்க்குறோமா? 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 பின்னாடி வரட்டும். பார்க்குறோமா? இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வாக்குவாதம் பண்ணுங்கன்னு சொல்லலை. அதனால தான் கொஞ்சம் இழுக்கிறேன் மெசேஜை. நான் கொஞ்சம் ஜவ்வாக இழுக்க காரணம் என்னென்னா, நான் தெளிவாக உபதேசம் பண்ணிட்டு போயிடணும். நான் சொல்லிட்டேன்னு சொல்லி எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி அங்கே போய் கத்தியும் கடப்பாரையும் எடுத்துகிட்டு நில்லுங்கன்னு நான் சொல்லலை. எதிர்க்கிற இடத்துல மோசேயை போல பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த எதிர்ப்புக்கான பதிலை தேடணும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிக்கணும். உட்காந்து கர்த்தருடைய சமூகத்தில் சோதிங்க. என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, சோதிங்க. என் குடும்பத்தின் தனிப்பட்ட காரியத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, சோதித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரை முன்னிட்டு சோதித்து பாருங்க. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எந்த இடம் வேணும்? எந்த இடம் வேணும்? பெயர்செபா வேணும். பெயர்செபா வேணும்னா முதல்ல ஏசேக்கு வரணும், சித்னா வரணும், ரெகபோத் வரணும். அல்லேலூயா. நேத்தியோட மெசேஜ் அப்படியே தொடர்ச்சி தான். ஓகேவா? எடுத்த உடனே நான் 10வது ஸ்டெப்பு இப்போனா எட்டி மேலேருந்து என்ன பண்ணுவார், ஆண்டவர் வச்சு முதல்ல கீழேருந்து வாணுவாங்க. அல்லேலூயா. முதல்ல விவசாயம் பண்ணணும், அறுவடை பண்ணணும், பொறாமை வரணும், எதிர்ப்பு வரணும், வாக்குவாதம் வரணும், அதுக்கப்புறம் விசாலமான இடத்துக்கு வரணும், ரெகபோத் வரணும். அல்லேலூயா. பெயர்செபா வரணும். அல்லேலூயா. இப்போ பெயர்செபாவுக்கு வருவோமா? இல்லை ஒருவேளை யாராவது இப்போ தான் விதைக்கிறீங்கன்னா விதைங்க, அடுத்தது போராட்டத்துக்குள்ளே காலடி எடுத்து வைங்க. அல்லேலூயா. எடுத்த உடனே நான் பெயர்செபா 7 கிணறை தோண்டுவேன்னீங்கன்னா 7 கிணறெல்லாம் தோண்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அந்த 1 தெசலோனிக்கரை மட்டும் வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயத்திலும் தலையிலும் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா நான் சோதித்து பார்க்கணும்ப்பா, நான் சோதித்து பார்க்கணும், நான் சோதித்து பார்க்கணும். இது சிரிப்பின் காரியம் அல்ல. நம்ம சில நேரங்களில் சிரிச்சிருப்போம், மெசேஜில் சில காரியங்களை சிந்திச்சிருப்போம், சில காரியங்களை யோசனையாக நம்ம பேசியிருப்போம். ஆனால் இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே
ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் சோதித்து பார்க்கணும்ப்பா, நான் சோதித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில் ஒரு நலமான காரியத்தை நான் பிடிக்கணும்ப்பா, ஒரு நலமான காரியத்தை பிடிக்கணும். ஆண்டவரே ஒருவேளை ரகபோத்தில் இருப்பேன், ஆண்டவரே ஒருவேளை நான் ஆண்டவரே சித்னாவில் இருப்பேன், ஒருவேளை நான் ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் இருப்பேன்னு தெரியாது. ஆண்டவரே நான் சோதித்து பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை இருக்கா? குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சோதித்து பாருங்க. கடன் பிரச்சனை வருதா? எங்கேருந்து கடன் பிரச்சனை வருதுன்னு சோதித்து பாருங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதி வருதா? அந்த வியாதி எங்கேருந்து வருதுன்னு சோதித்து பாருங்க. நலமானதை பிள்ளைகளுக்கு கற்றுத்தாங்க. நான் நலமானதை சொல்றேனா, நலமான காரியத்தை சொல்றேனா, என் வியாதி மாற நான் சோதித்து பார்க்கணும். நான் என் வியாதி மாற சோதித்து பார்க்கணும். 38 வருஷமாய் பாடுள்ளவர்கள் தன்னை சோதித்து பார்த்து நலமான ஒருவரை தேடி வந்தார்கள். நான் சோதித்து பார்க்கணும். சொல்லுங்க, நான் சோதித்து பார்க்கணும். என் வாலிப பிரயாணத்தில் சோதித்து பார்க்கணும். என் பலவீனத்தின் நேரத்தில் சோதித்து பார்க்கணும். என் சிறு வயதில் நான் சோதித்து பார்க்கணும். எல்லாரும் அப்படியே கண்களை